இன்றைக்கு ஈரானிய ஊடகங்கள் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் ஈரானுடைய மேற்கு பகுதி கொரோமாபாத் என்கிற ஒரு பகுதி, அதே போன்று மகாபாத் என்கிற வடமேற்கு பகுதி, இஸ்ஃபஹான் மத்திய பகுதி, அதே நேரத்தில் தெஹரான் வடக்கு பகுதி, அதாவது தலைநகரம் உள்ளிட்ட பகுதி, மஷாத் என்கிற வடகிழக்கு பகுதி நகரங்கள்ல எல்லாமே இன்றைக்கு பல ஏவுகணை பரிசோதனைகளை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5 மாபெரும் நகரங்களில் ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் பல ஏவுகணை நகரங்களையே பூமிக்கடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான் என்பதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது. ஈரானுடைய முழுமையான தொழில்நுட்பம் தான் காசாவில் அவ்வளவு பெரிய பங்கர்களை உருவாக்குவதற்கு காரணமாகவும் அமைந்திருந்தது. எனவே இந்த பங்கர்களுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய வகையான ஏவுகணைகளை எடுத்து அவங்க பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக, ஒரு சண்டையாக மாறக்கூடும் என்றுதான் இஸ்ரேல் திரும்ப திரும்ப அமெரிக்காவிடத்தில் போய் முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய தரவு பிரகாரம், உளவு தகவல் பிரகாரம் 50% மேல் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதனூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.